ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் 12th ஸ்டாண்டர்டில் 9th லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 8th ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ 9th லெசனில் இன்டகிரேஷன், ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு சம்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இது அதுக்கு நேர் ஆப்போசிட் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் ஒரு நோட்டு போட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதி படித்து இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதை இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு சம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க, சரியா? ஓகே. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஒன்று என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஆக்சுவலாக இந்த சி என்ன அப்படின்னா எல்லா ஃபார்முலாஸ்லேயும் நமக்கு அடிஷ்னலாக வரும், ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் அவ்வளோதான். ஆனால் அது யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக இன்டகிரேஷன் இங்கே இருக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அது என்னவாட்டும் இருக்கலாம், ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ அது சிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக எல்லா ஃபார்முலாஸ்லேயும் இன்டகிரேஷனில் வரும், ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்பர்ஸ் அந்த மாதிரி தான் வேல்யூ. ஸோ அது சும்மா சி மாதிரி படித்து வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இன்டகிரேஷன் இன்ட்டு 1 dx. அங்கே ஒரு நம்பர் 1 or 2 ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட இன்டகிரேஷன் என்ன, எக்ஸ், ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் சி. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இன்டகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதில் இதில் தான் ஏங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட். அப்படிங்கும்போது இதுதான் நம்ம ஏ, சரியா? அதாவது ஃபஸ்ட் ஒன்றுங்கிறது தான் ஏ, ஒன்றுங்கிறது, ஓகேவா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, இன்டகிரேஷன் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா எனி நம்பர்ஸ் எதுவும் இருக்கலாம். ஸோ 1 வரும் இன்ட்டு எக்ஸ், அதான் அதோட வேல்யூ. இந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா, ஓகேவா? ஸோ 2 இருக்கலாம், அப்போ இங்கே 2 வரும். 3 இருந்தால் இங்கே 3 வரும். ஸோ எனி நம்பர், ஸோ ஏ ஈக்குவல் டு, ஸோ இங்கே ஏ போட்டோன்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, ஏன்னு கிடைக்குது, ஓகேவா? ஸோ செகண்ட் ஃபார்முலா என்ன, ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு ஏ ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்பருக்கு கூட தான் எக்ஸ் வரும், ஓகேவா? ஸோ இது நார்மல் தான். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அடுத்து இன்டகிரேஷன் ஆஃப் ஏ இன்டு டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் சி, ஓகேவா? அடுத்து டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம என்ன படிச்சிருப்போம், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ அதுக்கு கூட கம்பைன் பண்ணி இதையும் படிச்சிங்கன்னா ரெண்டும் குழம்பாது, ரெண்டுமே ஞாபகம் இருக்கும், ஓகே தானே? ஸோ இதில் ஃபார்முலா என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுறோம், ஃபார்முலா இதில் உள்ள பேசிக் ஃபார்முலா இன்டகிரேஷனில். ஸோ எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா என்ன, என் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி, கான்ஸ்டன்ட், ஓகேவா? இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதுதான் ஃபார்முலா, பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலா, ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ -1 இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா டினாமினேட்டரில் -1 வந்துச்சுன்னா -1 + 1 இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இதோட வேல்யூ டிவைடட் பை கீழே 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ இன்ஃபைனைட் போயிடும், இன்ஃபினிட்டி, ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், அப்ளை பண்ணண்டாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ஆக்சுவலாக டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம என்ன படிச்சிருப்போம், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்னு படிச்சிருப்போம். இங்கே நேர் ஆப்போசிட், அவ்வளோதான். ஸோ கம்பைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பாமல் இருக்கும், ஓகேவா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி, ஓகே? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் எக்ஸ். இது 2 ரூட் எக்ஸில் 2 சைடில் வரும், இன்ட்டு 2 இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் சி. வேறு ஒன்றும் இல்லை. இதை எப்படி செய்து பார்க்கலாம்னா 1 பை ரூட் எக்ஸ்னால் என்ன பண்ணுவோம், எக்ஸ் பவர் 1 பை 2, கரெக்டாக? இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, கரெக்டு தானே? இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு இல்லை, தெரிஞ்சவங்க இல்லைன்னா இந்த ஃபார்முலாவே படித்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகே தானே? ஸோ இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் n + 1 இங்கே என்னங்கிறது 1/2
ப்ளஸ் 1 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1. ஸோ என்ன கிடைக்குது நமக்கு 1 x பவர் என்ன கிடைக்கும் 1 + 2 + 1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை √x இன்ட்டு dx. கரெக்டாக? இது இன்டகிரேஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n dx அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபார்முலா x பவர் n + 1 டிவைடட் பை n + 1. சரியா? இங்கே வந்து 1 டிவைடட் பை √xங்கிறப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை x பவர் n இன்ட்டு dx which is equal to -1 டிவைடட் பை n - 1 x பவர் n - 1. ஓகேவா? ஸோ இதில் நம்ம இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை x பவர் 1/2 dx equal to, ஸோ x பவர் n ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா -1 டிவைடட் பை என்னங்கிறது இங்கே 1/2. ஸோ 1/2 - 1 x பவர் 1/2 - 1. ஸோ which is equal to -1 டிவைடட் பை ஹாஃபில் 1 மைனஸ் பண்ணால் -1/2 x பவர் -1/2. ஸோ இது பவரில். ஓகேவா? ஸோ மைனஸை கேன்சல் ஆகி இந்த 2 நியூமரேட்டருக்கு போகுது. இது வந்து நியூமரேட்டரில் போகும்போது என்ன வருது x பவர் +1/2 ஆகுது. ஸோ which is equal to 2√x. இப்படி தான் அந்த 2√x கிடச்சிது. ஸோ இந்த இக்குவேஷன் இது வந்து இந்த ஃபார்முலா செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ x பவர் n வேறு 1/x பவர் n வேறு இன்டகிரேஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஃபார்முலா படித்து வச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கொஸ்டினில் வந்து சம் வரும்போது அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் a பவர் x dx which is equal to a பவர் x டிவைடட் பை log a. அது எப்படி வருதுன்னா இந்த ஃபார்முலா வச்சு வருது. பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் x dx which is equal to e பவர் x. கரெக்டாக? இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் x dx equal to e பவர் x. அதாவது e பவர் x அப்படியே தானே வருது. சேம் என்னது axும் அப்படியே வரும். டிவைடட் பை அந்த ஏயை திரும்ப என்ன செய்கிறோம் டிவைடட் பை log a ஃபார்முலா வருது. அதாவது e பவர் x தான். ஆனால் a பவர்னால் நம்பர்ஸ். இப்போ 2 பவர் அப்படின்னு வரும்போது 2 பவர் எக்ஸ்ன்னு சொல்லும்போது 2 பவர் x டிவைடட் பை log 2 வரும். ஓகேவா? ஸோ ஏங்கிறது ஒரு நம்பர்ஸ், எனி நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ e பவர் x which is equal to e பவர் x தான். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் log x dx equal to, இது வந்து டிஃப்ரெண்ட் கொஞ்சம். ஏன்னா x log x minus x ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் log x dx which is equal to x into log x minus x. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் sin x dx equal to minus cos. டிஃப்ரென்ஷியேஷனில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷனில் sin cos மைனஸ் சைன். ஓகேவா? இப்போ நம்ம இன்டகிரேஷனில் சைன் மைனஸ் காஸ், கரெக்டாக? காஸ் சைன் நேர் ஆப்போசிட்டில் வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது டிஃப்ரென்ஷியேஷன், திஸ் இஸ் இன்டகிரேஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா குழம்பாது. நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் tan x dx equal to log sin x plus c. இன்டகிரேஷன் ஆஃப் cot x dx equal to log of sin x plus c. Integration of sin x dx equal to, okay, integration of secant x dx equal to log of secant x plus tan x plus c. So integration of cosecant x dx equal to minus cosecant x plus minus log of cosecant x plus cot x plus c. Next, integration of secant square x dx which is equal to tan x plus c. ஓகேவா? நெக்ஸ்ட்டு integration of cosecant square x dx equal to minus cot x plus c. Integration of secant x tan x dx equal to secant x plus c. Integration of cosecant x cot x dx equal to minus cosecant x plus c. Next, integration of dx divided by x square plus a square which is equal to 1 divided by tan inverse of x by a plus c. இது வந்து very important. Next, இது one very important.
என்னன்னா இன்டகிரேஷன் ஆஃப் யூ டிவி. நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி ஃபார்முலா பார்த்துருப்போம். என்ன யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். இங்கே வந்து இன்டகிரேஷன் ஆஃப் யூ டிவி, ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி டியூ. ஆக்சுவலாக இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் உண்டு, ஆனால் என்ன இவ்வளோ வந்து ரொம்ப பேசிக் ஃபார்முலாஸ், ஓகேவா. ஸோ இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு எழுதி படிச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த 20, 21, நெக்ஸ்ட்டு 16, 12, 14, 9, 10, 11, அப்புறம் 8க்கு மேலே உள்ள எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஓகேவா. ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 4 to 5 ஃபார்முலாஸ் இருக்குது. அது வந்து சம் வரும்போது நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இனி நம்ம சேனலில் 9th லெசன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் மீட்டாம் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவிலேருந்தே ஸ்டெப்பாக ஒவ்வொரு எக்ஸசைஸாக போடுறேன், ஓகேவா. நம்ம சேனலில் எப்போவுமே எக்ஸசைஸ் சம்ஸ் தான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, அதையும் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன், ஓகேவா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.